ஓம் சாய்ராம். குருவே சரணம். குரு திருவடியே சரணம். இந்த குரு பூர்ணிமா நாளில் வியாசரில் ஆரம்பித்து இன்றைக்கி நாளைக்கு நமக்கு வரப்போகிற குரு வரைக்கும் எல்லாரோட திருவடிகளுக்கும் நம்ம அனந்த கோடி நன்றி கலந்த நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி குரு பாதுகா சோஸ்திரமும் அதோட அர்த்தத்தையும் பார்க்கலாம். குரு பாதுகா சோஸ்திரம் ஆதிசங்கரால் எழுதப்பட்டது. இந்த சோஸ்திரம் வெறும் ஸ்லோகம்னு சொல்ல முடியாது. இது குரு நமக்கு எப்படியெல்லாம் நம்மளை காத்து ரட்சித்து நம்ம வாழ்க்கையை மாற்றுறாருங்கிறதான் அந்த விஷயத்தை நமக்கு அழகாக சொல்லியிருக்காரு பகவான். ஸோ நம்ம இது அர்த்தத்தோடு படிக்கும் பொழுது இது நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். நம்ம ஒரு ஸ்டான்ஸாகவும் அதோட அர்த்தத்தையும் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். अनंत संसार समुद्रतार नौकाहिदाभ्यां गुरुभक्तिदाभ्यां वैराग्य साम्राज्यद पूजनाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां. இந்த கடைசி லைனில் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம்னு வருது இல்லையா? இது ஒரு ஸ்டான்ஸாலையும் வரும். இதற்கு அர்த்தம் என்னோடய குருவோட பாதுகைகளுக்கு நம்ம பகவானோட திருவடியை தொடரும். இவர் அவரோட பாதுகைக்கு நம்மளை காத்து ரட்சிக்கிற தன்மை அவ்வளோ இருக்குங்கிறத நமக்கு இதில் விளக்குறாரு. அவரோட பாதுகைகளுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள் அப்படின்னு ஒரு ஸ்டான்ஸாலையும் அது வரும். நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்பியாம். என் குருவோட பாதுகைகளுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயி தாபியாம் குருபக்தி தாபியாம். அதாவது இந்த வாழ்க்கை எப்படின்னா அது ஒரு கடல் மாதிரி, சாகரம் சொல்கிறோம் இல்லையா? சம்சாரத்தை சாகரம் சொல்கிறோம். இந்த சாகரத்தை கடக்கிறதுக்கு நமக்கு உதவுற படகு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் குரு தான். உங்கள் குரு மேலே நம்ம குரு மேலே நமக்கு இருக்கிற பக்தி, நமக்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கிற பக்தி, இதுதான் இந்த சம்சார கடல்லேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி என்ன இந்த வாழ்க்கையில் பற்றற்றவனாக்கி இந்த வாழ்க்கைங்கிற அந்த ஒரு மாயையில் சிக்காமல் வெளியே கொண்டு வர முடியக்கூடிய அந்த என்னோடய குருவோட பாதுகைகளுக்கு எனது அனந்த கோடி நன்றி கலந்த நமஸ்காரங்கள் அப்படின்னு முதல் ஸ்டான்ஸாவோட அர்த்தம். கவித்வ வாராசி நிசாகராபியாம் தௌர்பாகியதாவாம் புத மாலிகாபியாம் தூரே கிருதானம்ர விபத்திப்யா நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம். ஒரு பரிபூர்ணமான பௌர்ணமி இன்றைக்கி குரு பூர்ணிமா இல்லையா? அந்த ஒரு பௌர்ணமி நிலா எப்படி இருக்கும்? பூர்ணமாக இருக்கு இல்லையா? அந்த பூர்ண அறிவை கொண்டவர் தான் நம்மளோட குரு. அந்த அறிவுக்கடல் என்ன பண்ண முடியும்னா நம்மளோட துரதிருஷ்டம் நம்மளோட அன்லக்கி திங்ஸ், இல்லாட்டி நம்மளோட பற்றுனால நமக்கு கிடைக்க போகிற கஷ்டங்கள், இதெல்லாம் போக்கக்கூடிய நீர் மாதிரி. இவர்கிட்ட நம்ம எப்போ சரணாகதி அடைகிறோமோ அப்போ நம்மளோட துயரங்கள் எல்லாமே போயிடும். அப்படிப்பட்ட குருவோட பாதுகைகளுக்கு எனது கோடி கோடி நமஸ்காரங்கள். நதாயோ ஸ்ரீ பதிதா சமீயு கதாஜிதப்யாசு தரித்ரவர்யாக மூக்காச்ச வாசஸ் பதிதாஹி தாபியாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம். குரு கிட்ட நம்ம சரண் அடைஞ்சிட்டோன்னா தன்னை நம்பி வந்தவங்களை எக்காலத்துலேயும் கைவிட மாட்டாங்க. அவங்கள வணங்கி துதிப்பவர்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஏழையாக இருந்தால் அவங்களுக்கு வேணுங்கிற சௌரியங்களில் பண்ணி கொடுப்பாங்க. ஊமையாக இருக்கிறவனால பேச முடியும். உங்ககிட்ட என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறையை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி அவங்களோட குருவுக்கு இருக்குது. ஸோ நம்ம குரு நம்மளோட குறையை நிவர்த்தி பண்ணி கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவரோட பாதங்களில் நம்ம சரணாகதி அடையணும். அப்படிப்பட்ட திருப்பாதங்களை தாங்கக்கூடிய அந்த பாதுகைகளுக்கு எனது கோடி கோடி நமஸ்காரங்கள். நாலீக நீகாச பதாஹிருதாபியாம் நானாவி மோகாதி நிவாரிகாபியாம் நமஞ்சனாபீஷ்ட ததிப்பிரதாபியாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம். குருவோட பாதுகைகளை நம்ம தியானம் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாதுகைகள் நம்மளுக்கு
அவரோட திருவடியை நோக்கி நம்மளை இட்டு செல்லும். அந்த பாதுகை நமக்குள்ள மனசில் உட்கார்ந்துடுது அப்படின்னா குருவே உட்கார்ந்தா மாதிரி அது நம்ம குருக்கிட்ட நம்மளை கொண்டு போகும். நம்மளோட ஆசைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றும், நம்மளை தூய்மைப்படுத்தும், அவரை துதிக்கணுங்கிற எண்ணத்தை நமக்குள்ளே விதைக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாதுகைக்கு எனது கோடி 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 நமஸ்காரங்கள். நிருபால மௌலி விரஜரத்ன காந்தி சரித்விராஜத் ஜஷகன்யகாபியாம் நிருபத்வதாபியாம் நதலோக பங்க்தேஹே நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம். ஒரு மன்னனோட கிரீடத்தில் ஒரு பெரிய மாணிக்க கல் இருந்தால் எப்படி அந்த சபையில் அது ஜொலிக்குமோ, முதலைகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நதியில் ஒரு பெண் இருந்தால் எப்படி அவள் தனியாக பிரகாசிப்பாளோ, அது மாதிரி நம்ம குரு எங்கே இருந்தாலும் ஒரு பிரகாசமாக தனித்து விளங்கக்கூடியவர். அந்த மாதிரி தன்னோட பக்தனையும் ஆக்க வல்லவர் அவர். ஒரு சாதாரணமான ஆளாக இருந்தாலும் அவனுக்கு நல்லதை சொல்லி புகட்டி அவனுக்குள்ள சக்தியை ஏற்படுத்தி அவனை அரசனாக்கிறதுக்கான ஒரு சக்தியும் அவர்கிட்ட இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு குருவோட பாதுகைக்கு என்னோட கோடி 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 நமஸ்காரங்கள். பாபாந்த காரார்க்க பரம்பராபியாம் தாபத்ர யாஹீந்திர ககேஸ்வராபியாம் ஜாட்யாப்தி சம்சோ ஷனவாட்டவாபியாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம். பாவங்களை இருட்டாக சொன்னோம் அப்படின்னா சூரியன் வந்தோன்னா அந்த இருட்டு விலகிடும் இல்லையா? அதே மாதிரி துன்பத்தை நாகம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கருடராஜனை பார்த்தோன்னா அந்த நாகம் ஓடி ஒளியும் இல்லையா? தீ பற்றி எரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய கடலாக இருந்தாலும் அது எரிஞ்சு ட்ரை ஆகிடும், வறண்டு போயிடும் இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடிய சூரியனாகவும் நம்மளோட துன்பங்கிற நாகத்தை அழிக்கக்கூடிய கருடராஜனாகவும் கடல் மாதிரி நமக்குள்ளே நிரம்பி இருக்கிற அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய தீ போன்றதும் ஆகும் எனது குருவுடைய பாதங்கள் தாங்குகிற அவருடைய அந்த பாதுகைகள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாதுகைக்கு நம்மளுடைய கோடி 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 நமஸ்காரங்கள். சமாதி ஷட்க பிரதவைபவாபியாம் சமாதிதான வரதீக்ஷிதாபியாம் ரமாதவாந்திரி ஸ்திரபக்திதாபியாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம். நம்மளை சமாதி நிலையை அடைய உதவுறதும் அது அடையிறதுக்கு 6 குணங்கள் இருக்கு இல்லையா? அந்த 6 தன்மைகளை நமக்கு கொடுக்கறதுக்கும் இறைவனை நீங்காது தொழக்கூடிய அந்த ஒரு பேரானந்தமான நிலையை நமக்கு கொடுக்கறதும் என்றைக்குமே நிலையான பக்தியை நமக்கு தரக்கூடியதும் ஆகிய விஷயம் எது அப்படின்னா குரு பாதுகை. இதெல்லாம் எப்போவுமே இருக்கணும் இல்லையா? இப்போ அப்புறம் போயிடுச்சுன்னா அதில் அர்த்தம் இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்காமல் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா வரங்களையும் நமக்கு தந்து அருள்பாலிக்கக்கூடியது நம்மளோட குருவோட அந்த பாதுகைகள். அத்தகைய பாதுகைக்கு எனது கோடி 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 நமஸ்காரங்கள். ஸ்வார்ச்சாபராணா அகிலேஷ்டதாபியாம் ஸ்வாஹா சஹாயாக்ஷ துரந்தராபியாம் ஸ்வாந்தாச்ச பாவ பிரதபூஜனாபியாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம். இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் பார்க்குறோம், ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா டீச்சருக்கு? அது மாதிரி நம்ம குருக்கிட்ட சரணாகதி அடைஞ்சோன்னா அவர் தான் எனக்கு எல்லாம் நம்பி நம்ம அவர் காலடியில் கடந்தோன்னா அப்படி கடக்கக்கூடிய தொண்டனோட எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொல்லாமையே புரிஞ்சுண்டு அதை நிறைவேற்றக்கூடியவரும் தன்னை நாடி நம்பி வந்தவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா குரு. இத்தகைய ஒரு அம்மா மாதிரி எப்படி அம்மா குழந்த பசிக்குதுன்னு சொல்லாமல் அதோட பசி அறிஞ்சு போய் பால் ஊட்டுறாலோ அது மாதிரி நம்மளோட எண்ணங்களை அறிஞ்சு நமக்கு நல்லது செய்யக்கூடியவர் நமது குரு. அத்தகைய குருவோட பாதுகைகளுக்கு நமது கோடி 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 நமஸ்காரங்கள். காமாதி சர்ப விரஜகாருடாபியாம் விவேக வைராகிய நிதி பிரதாபியாம் போத பிரதாபியாம் திருதமோக்ஷதாபியாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம். மோகம் அப்படிங்கிற பாம்பு நம்மளை சுற்றிட்டுருக்கு. அந்த பாம்பை விரட்டக்கூடிய கருடன் போலவும் விவேகம், பற்றற்ற தன்மை,
அந்த அதை வந்து இருக்கிறதுலையே பெரிய செல்வமாக சொல்கிறாங்க. விவேகமும் அந்த பற்றற்ற நிலையம். அத்தகைய செல்வத்துள்ளெல்லாம் பெரும் செல்வமாக இருக்கக்கூடிய அந்த விவேகத்தையும் பற்றற்ற தன்மையையும் ஞானத்தையும் அறிவையும் ஆசீர்வாதத்தையும் தன்னை நாடி வரவங்களுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் நிறைய 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 அள்ளி கொடுத்து அவங்களுக்கு முக்தி நிலைக்கு அவங்கள கொண்டு செல்லக்கூடிய குருவோட திருப்பாதுகைகளுக்கு நமது கோடி 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 நமஸ்காரங்கள். குரு அருள் இருந்தால் இறையருள் தானே நம்மை நாடி வரும். குரு அருள் இல்லைன்னா இறையருள் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ வியாசரில் ஆரம்பித்து எல்லா குருக்களுக்கும் நமது கோடி கோடி நமஸ்காரங்களை இன்றைக்கி பதிவு பண்ணிக்கலாம், தெரிவிச்சுக்கலாம். யாராவது ஒருத்தரை இன்றைக்கி இருக்கிற போலி குரு நிறைய பேர் இருக்காங்க குருங்கிற பேரில், அவங்கள நம்பி ஏமாறாமல் ஒரு ராகவேந்திர சுவாமி, ரமண மகரிஷி, அந்த மாதிரி நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட பெரிய மகான்களை நம்ம குருவாக எடுத்துக்கலாம், சித்தர்களை குருவாக எடுத்துக்கலாம். இல்லை நிஜமாகவே உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஆளுங்களை நம்ம குரு வந்து நமக்கு தகுதி வரும்போது நம்மளை தேடி வந்துடுவார். நம்ம குருவை தேடி போக வேண்டாம். நம்ம அவரை நினச்சி எங்கேயோ இருக்கிற என்னோடய குருவோட பாதத்துக்கு என்னோடய நமஸ்காரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தாலே போகிறோம். எங்கேயோ இருக்கிற குரு யாருன்னு அவர் நம்மக்கிட்ட வரத்துக்கான வழி, அவர்கிட்ட நம்ம போகிறதுக்கான வழியையும் அவரே நம்மக்கிட்ட வந்து காமிச்சு கொடுப்பாரு. ஸோ இன்னார் தான் குருன்னு தெரியலன்னா பரவாயில்ல, குருவே சரணம், குருவோட திருவடிக்கு சரணம், குருவோட பாதுகைகளுக்கு சரணம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை நம்ம திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருந்தால் நம்மளோட குரு யாருங்கிறதும் நமக்கு புலனாகும். நல்ல ஒரு குருக்கிட்ட நம்ம ஒரு சீடனாக போய் இருந்து நம்ம வாழ்க்கை நல்லபடியாக மாறுறதுக்கான வாய்ப்பும் நம்மளை தேடி வரும். இந்த குரு பாதுகா ஸ்லோகத்தை இன்றைக்கி இந்த குரு பூர்ணிமா நாளில் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு, என்னோட குரு எனக்கு அருள் பண்ணதுக்கு, அவரோட பாதுகைகளுக்கு என்னோட அனந்த கோடி நன்றி கலந்த நமஸ்காரங்கள். இங்கே இருக்கக்கூடிய மற்ற குருமார்களுக்கும் என்னோட அனந்த கோடி நன்றி கலந்த நமஸ்காரங்கள். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லோகம் உங்களுக்கு சொல்ல கஷ்டமாக இருந்தால் பரவாயில்ல, சான்ஸ்கிரிட்டில் தான் ஸ்லோகம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ, உங்கள் அம்மா கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அது மாதிரி உங்கள் குருக்கிட்ட நீங்கள் சாதாரணமாக பேசலாம். அவருக்கு புரியும். அவர் உங்களை தேடி வருவார், உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அவங்கவுங்க குரு அவங்கவுங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன் வச்சு இந்த பதிவை நான் நிறைவு பண்ணுறேன். ஓம் சாய்ராம். குருவே சரணம்.